எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்தில் ஒரே இதாக காக்கா கத்திக்கிட்டே இருந்ததுங்க. சரி என்னதான் இருக்கும் மேலே அப்படின்னு என் அண்ணி பையன் போய் மேலே ஏறி பார்த்தாங்க. அப்போது அங்கே தெரிஞ்சது இந்த 2 குட்டி அணிலும் அதில் இருந்தது. அதுக்காகத்தான் அந்த காக்கா வந்து கத்திக்கிட்டே இருந்திருக்குது. நல்ல வேலைங்க, இந்நேரம் காக்காவுக்கு இரையாயிருக்கும். ஒரு வழியாக அந்த 2 குட்டியுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பால் கொடுத்து வளர்த்திட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் ஆகுது. நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கண்ணெல்லாம் திறக்கவே இல்லை இந்த 2 குட்டியுமே. இப்போ ஓரளவுக்கு கண்ணெல்லாம் திறந்து எல்லாரையும் க்யூட்டாலாம் பார்க்குதுங்க. அதே மாதிரி சின்ன குழந்தையாட்ட கையில் பிடிச்சி அழகாக அந்த டப்பியில் இருக்கிற பாலை குடிக்குது. கையில் வச்சுருந்தோன்னா ஒரு இடத்துலையே இருக்க மாட்டேங்குது, குடு குடுன்னு ஓடுது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இது கொஞ்சம் வளர்ந்து பெருசானோடனே நாங்கள் வந்து விட்டுறலான் இருக்கோம். அழகாக சமத்தா படுத்துக்குதுங்க. அப்புறம் நம்ம பேசணுன்னாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியே நமக்கு ஒரு இமேஜினேஷன் ஆகுது. எவ்வளோ அழகாக 2மே இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சரி, ஓகேங்க. பால் குடிச்சிட்டு தூங்க போகுது. பாய்.